வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா brustro பிராண்டோடைய அல்ட்ரா ஸ்மூத் ஹெவி வெயிட் பேப்பருடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பேப்பர்னு சொல்லலாம். இது வந்து A3 சைஸு பேப்பர். பேக்கிங் பார்த்திங்கன்னா பேப்பரோட ரொம்ப பெரிய கவர் தான் கொடுத்துருக்காங்க. அதே சைஸில் இது வரைக்கும் வந்ததில்லை, எப்பயும் பெருசாக தான் வரும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். எப்போயுமே புதுசாக ஒரு ஆர்ட் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா உள்ள பேப்பரோ இல்லை கிளாத்தோ இந்த மாதிரி ஐட்டம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நைஃப் போட்டு அதை டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அதோடைய லேபிள் மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதே சைஸில் பார்த்திங்கன்னா 20% ஆஃபர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 10+2 ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 10 பேப்பர் வாங்கினா 2 பேப்பர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. எப்பயுமே இந்த 2 பேப்பர் ஃப்ரீயாக தான் வரும். பார்த்திங்கன்னா இதோடைய ஜிஎஸ்எம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250. பொதுவாக ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பருடைய தடிமன். ஸோ இப்போ உள்ளேருந்து பேப்பர் நம்ம எடுத்து ஒன்று பார்ப்போம், எப்படி இருக்குது, எந்த குவாலிட்டியில் இருக்குது, டேமேஜாக இருக்கான்ட்டு பார்ப்போம். ஒரு பேப்பர் மட்டும் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது கை சுத்தமாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ என்னுடைய கை சுத்தமாக தான் இருக்குது, பட் இந்த லைட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காமிக்குது. அடுத்த வீடியோவில் இந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ஒழுங்காக இருக்க மாதிரி பார்க்குறேன். அடுத்தது வந்து பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் நீங்கள் பார்க்கும்போது கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி தெரியும். இப்போ சின்ன சின்ன கசங்கள்லாம் மாதிரி. பட் பேப்பர் ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் தடிமனாக இருக்குது பேப்பர். அப்படின்றதால அந்த நம்ம ட்ராயிங் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டெல்லாம் அதில் இருக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னே சொன்னது போலவே A3 250 ஜிஎஸ்எம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. கேமராவில் சரியாக தெரியலை. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா போட்டிருக்கு 250 ஜிஎஸ்எம் அப்படின்ட்டு. ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பரோட தடிமன்னு சொல்லியிருந்தேன். தடிமன் அதிகரிக்கிறதுக்கு பேப்பரோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது அல்ட்ரா ஸ்மூத்துன்றதால ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் இருக்கும். டெக்ஸ்சர் ஜிஎஸ்எம், மற்றபடி பேப்பர் எப்படி சூஸ் பண்ணணும் அண்ட் எத்தனை வகையான பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோ வரக்கூடிய நாட்களில் அதுக்கு ஒரு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் இது என்னுடைய ஃபேவரட்டான பேப்பர். ஏன்னா இப்போ நான் வரைஞ்ச பேப்பரில் இது எனக்கு கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலான ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா அதோடைய ஒரு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸ், அதாவது ட்ராயிங்ஸ் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சூர்யா வாடிவாசலோடைய போஸ்டர் வச்சு பண்ணேன். படம் ஒன்றும் வரல, பட்டு இந்த பிக்சர் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற காரணத்துக்காக நான் பண்ணேன். எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே அந்த பிக்சர் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ட்ராயிங். செல்ஃப் போர்ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். பண்ணி நான் 1 இயர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கையில் வந்து 2 பேப்பர் இருக்குது. அதாவது A5 சைஸில் ஒரு பேப்பரும் A4 சைஸில் ஒரு பேப்பரும் தனியாக பேப்பராக வச்சுருக்கேன். இப்போ A3 அந்த A4 A5 அதுக்கான வித்தியாசத்தை பார்ப்போம். என் கையில் இப்போ A4 பேப்பர் இருக்குது. A4 வந்து A3 மேலே வச்சோம்னா, அதாவது A3 A3 2 A4 கிடைக்கும். 2 A4 சொன்னால் தான் ஒரு A3, 2 ஒன்று தான். ஓகே, இப்போ A5னா என்னென்னு பார்ப்போம். A5 ஒரு A4ல் வந்து 2 A5 இருக்கும். ஸோ பாதியாக கட் பண்ணால் நம்மளுக்கு A5 கிடைக்கும். A3யில் பாதியாக கட் பண்ணால் 2 A4 கிடைக்கும். A4ல் பாதியாக கட் பண்ணால் 2 A5 கிடைக்கும். அடுத்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பேப்பரோடைய குவாலிட்டி அண்ட் சைஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு புரியாமல் இருந்தது. நிறைய இதை பார்த்து தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பருடைய ப்ரைஸோடைய லிஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ A3 சைஸ் தான் நம்ம புதுசாக வாங்குது. A3 வந்து 10+2 400 அப்படின்ற காம்பினேஷனில் வருது. 400னா 399 அப்படின்ற ப்ரைஸில் வருது. இப்போ A3 பார்த்தாச்சு. அடுத்தது A4க்கான ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு பார்த்தலாம். A3க்கும் A4க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சைஸ் தான் வித்தியாசம் இந்த குவாலிட்டியில். அண்ட் A4 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 20+4 399 அப்படின்ற ப்ரைஸில் வருது. ஜிஎஸ்எம் அண்ட் சர்ஃபேஸ் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் A3 A4 A5க்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். பட் அது அந்தளவு நான் ரொம்ப டைம் எடுத்து சொல்லலை. ஸோ உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம். அடுத்தது நான் கண்டிப்பாக இன்னொரு பெரிய வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த பேப்பர் வாங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. இதோட கம்மியான பேப்பர் எவ்வளோ இருக்குது. அண்ட் என்னுடைய சாய்ஸ் என்னென்னா எப்பயுமே நான் A3 தான் வாங்குவேன். ஏன்னா A3 வாங்கிட்டால் நம்ம A4 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் A4 வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம A3 அதாவது பெரிய இப்போ கமிஷன் ஒரு கூட நம்மளுக்கே ஒரு பெரிய ட்ராயிங் வரேன்னா இந்த பேப்பர் நம்ம A3 கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ A3 வாங்கிட்டோம்னா நம்ம A4 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய இன்ஸ்டா ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில்
உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் ட்ராயிங் டியூட்டோரியல்ஸை பார்ப்போம்.